வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது திரை விமர்சனம் கிடையாது, அதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூவும் கிடையாது. நேற்று நைட்டு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிகப்பெரிய கலவரம். நேற்று நைட்டு பார்த்தோன்னா மிகப்பெரிய பார்த்துக்கிட்டோன்னா ஒரு தீ, ஒரு புயல், சூறாவளி. நேற்று நைட்டில் நேற்று மதியத்துலேருந்தே பார்த்துக்கிட்டோன்னா இந்த புயல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. அந்த புயல் நைட்டு 11 மணி 14 நிமிஷத்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா லான்ச் ஆகிருக்குது. இந்நேரம் நான் எதை பற்றி சொல்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேறு எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 2 வருஷமாக ரோட்டிலேயே நடந்துக்கிட்ட அஜித் சாரை ஒரு வழியை பார்த்துக்கிட்டோன்னா திரைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க விடக்கூடிய போஸ்டர் ஆகட்டும், இவங்க விடக்கூடிய ஸ்டில்ஸ் ஆகட்டும், இவங்க வரக்கூடிய நியூஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்துக்கிட்டோன்னா ரோட்டை மையப்பற்றி எடுத்துக்கிட்டாங்க அப்படி தான் வந்துச்சு. ஆனால் அந்த ரோடு ஏன் இந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நேற்றுக்கு டீசர் மூலிமா தெரிஞ்சுங்க. எதை பற்றின்னு நினைக்கிறீங்களா? விடாமுயற்சியோட டீசர் நேற்று நைட் 11 மணி 14 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி மிட் நைட்டில் வந்த டீசர் ஃபஸ்ட்டு போஸ்டர்னால் நம்ம விசுவாசம் படம் காலையில் பார்த்துக்கிட்டோன்னா 3:40க்கும் 3:50க்கும் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இதையும் பார்த்துக்கிட்டோன்னா நைட்டு 11 மணி 14 நிமிஷம், அதாவது 17 கொடுத்துருக்கேங்க. எனக்காண்டி எதுவும் வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் உங்கள் பழப்பை பாருங்கள் அப்படிங்கிற சொல்லாமல் சொல்லியிருக்காரு நம்ம தலை அஜித் சார். ஏகே அவர் தலைன்னு கூப்பிட வேண்டாம், அப்படி ஏகே சொல்லியிருக்கா. அப்படி அந்த இந்த டீச்சரை பார்க்கும்போது எனக்கான தோணுச்சுன்னா, மகிழ் திருமேனி ஏன் பார்த்துக்கிட்டேன்னா இந்த அளவுக்கு லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அந்த டீச்சரை பார்க்கும்போது தெரிஞ்சுங்க. அவர் குக் பண்ணியிருக்க விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஹாலிவுட் படத்துக்கு இணையாக, ஹாலிவுட் படத்துக்கு நேர்த்தியாக, ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி, ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக அவளோட சினிமோட்டோகிராஃபி, அவளோட எடிட்டிங், அவளோட ஸ்க்ரீன் எல்லாமே இருக்குது. அதுபோக எல்லா இடமும் பார்த்துக்கிட்டோன்னா பளின்னு இருக்குது. கொஞ்சம் கூட பார்த்துக்கிட்டோன்னா டைலாக்கே வரல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷம் பக்கம் ஓடுது. அது எங்கேயுமே டைலாக்கே வராமல் வெறும் கட்ஸை மட்டுமே வச்சு இந்த டீசர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த படத்தில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டோன்னா பாலைவனத்தை பேஸ் பண்ணி இருந்தாலும் இது பார்த்துக்கிட்டோன்னா என்ன நடக்க போகுதுங்கிறது யூகிக்க முடியல. கதையை பார்த்துக்கிட்டோன்னா எங்கேயுமே சொல்லலை. திரிசாவை முறைச்சி பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆனால் திரிசாவும் இவங்களும் லவ்வருங்கிறாங்க, காசு பண்ண வைப்புங்கிறாங்க. படம் பார்த்துக்கிட்டோன்னா ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் படத்தில் வந்தக்கூடிய சினிமோட்டோகிராஃபி, ஐயோ, லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. பட்டையை கிளப்பியிருக்கு. அப்படி படம் வந்தால் தான் தெரியும் என்னென்ன ரெக்கார்டு வரப்போகுது. ஆனால் என்ன ஒரு டவுட்னா, இப்போ குட் பேட் ஆக்கிலையும் பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஏகே படத்துக்கூட கிளாஸ் ஆகுதா அப்படிங்கிறதும் வந்தால் தான் தெரியும். பட் ஆனால் இந்த டீசர் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வெயிட் பண்ண அஜித் ரசிகர்களுக்கு தரமான சரியான விருந்து தான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்குது. சொல்ல மாட்டேன், பின்னணி இசை அனிருத் பார்த்துக்கிட்டோன்னா தெறிக்க விட்டுருக்கா. அப்படி சின்னதாக ஒரு டீசர்லேயே இந்த அளவுக்கு இருக்குன்னா, ட்ரெய்லர் இருக்குது, பாடல்கள் இருக்குது, அதுபோக படத்தில் கூடிய பின்னணி இசை இருக்குது. என்னென்ன பண்ணி வச்சுக்காரோ தெரியல. படம் வந்தால் தான் தெரியும். மொத்தத்தில் இந்த டீசர் 2 வருஷமாக வெயிட் பண்ண அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீனி தான், மிகப்பெரிய விருந்து தான். அஜித் செஞ்சு கொடுக்குற பிரியாணி மாதிரி இந்த டீசருங்கிறது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து தான். எத்தனை பேர் இந்த டீசர் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நைட்டு 11 மணிக்கு விட்டுருந்தாலும் நான் பார்த்த வரைக்குமே கிட்டத்தட்ட 50 லட்சம் வியூஸ் பக்கம் போயிருந்துச்சு. நைட்டு 11:15 விட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் 24 மணி நேரம் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது பல ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு. பட் ஆனால் ஒர்த்தாக இருந்துச்சு. வெயிட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டோன்னா வேல்யூபுளான ஒரு டீசரை கொடுத்துருக்காரு மகிழ் திருமேனி. பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா இருக்குது அப்படிங்கிறத பொங்கலில் கண்டுபிடிச்சலாம். மீண்டும் ஒரு படத்தை பற்றி பேசியிருக்கேன். வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.